எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் பர்கர் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி பண்றது அப்படிங்கறத சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வந்து ஒரு பெரிய கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ஓரளவு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5-6 பீன்ஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன காலிஃபிளவர் எடுத்து அதையும் வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா பார்த்து எடுக்கணும். நல்லா பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அது தெரியாது நம்மளுக்கு. அப்புறம் பட்டாணி கொஞ்சோண்டு இருந்தது என்கிட்ட, ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு 2-3 இருந்தது, அதை போட்டேன். உருளைக்கிழங்கு வந்து 2 நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அதை தண்ணியில போட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா கருப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் பிரிஞ்சி எல்லாம் தாளிக்க, கொத்தமல்லி கார்னிஷிங்க்குங்க, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் சிவப்பு மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு சீரகம் 2த்தையும் தனித்தனியா வறுத்து 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பவுடர் பண்ணி. தனியா பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் வந்து சும்மா 1-2 எடுத்துக்கிட்டு, சோம்பு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து அதையும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. அவ்வளவுதான். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து ஒன்னா வந்து அரைச்சிடணும். பட்டை லவங்கத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதோட வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைக்கும் போது வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டுடலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பட்டை லவங்கம் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தோட வந்து நல்லா அரைச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சு இதை வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பிரிஞ்சி இலையை போட்டுடலாம். நல்லா வந்து காஞ்சாதான் அந்த ஃபிளேவர்ஸ் இந்த ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போடலாம். இப்போ பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோட போட்டு ராஸ்மில் போற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. ராஸ்மில் போயிடுச்சுன்னா மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் மசாலா அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கணுங்க. இப்போ ராஸ்மில் போயிடுச்சுன்னா இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு காயும் அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு லேசா கொதிச்ச உடனே அதை குக்கரை மூடிடலாங்க. உருளைக்கிழங்கு வந்து தண்ணியை வடிச்சுட்டு போடணுங்க நம்ம, ஏன்னா வந்து கருப்பாக கூடாதுன்னு நான் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி விட்டு 2-3 விசில் வேக வச்சா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லேசா வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா தேங்காய் பால் விட்டு நான் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். டேஸ்ட் இனி கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்காய் பால் கொஞ்சமா ஊற்றினா ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லேசா நுழைச்சு வந்தா போதும். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். அவ்வளவுதாங்க, கொத்தமல்லி போட்டு இப்போ கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, டெலிஷியஸான பர்கர் ஸ்டைல் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து நல்லா சைட் டிஷ் நல்லா இருக்கும். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க பண்றது. இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.